ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வருஷத்துக்கு 20,000 ரூபாய் கவர்மெண்ட் தர போறாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. நான் இன்ஸ்டால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் 20,000 ரூபாய் தருவாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணி என்ன கேட்ட கேள்விதான் இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு. சரி, இதை எப்படி அப்ளை பண்றது இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். அது வரைக்கும் இந்த ஸ்கீம் பற்றிய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்கீமோட பேர் வந்து PMUSP சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். நான் அதோட பேரை கீழே போடுறேன். இதுல பாத்தீங்கன்னா நீங்க 12th முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி படிக்கும் போது வருஷத்துக்கு 12,000 ரூபாயும், மாஸ்டர் டிகிரி படிக்கும் போது வருஷத்துக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்டே தராங்க. இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 12th படிக்கும் போது 80% மேல மார்க் வாங்கிருக்கணும். நீங்க ஸ்டேட் போர்டு, CBSE எது படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய ஃபேமிலி இன்கம் 4.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 82,000 பேருக்கு தருவாங்க. இதுல 41,000 பேர் ஆண்களும் 41,000 பேர் பெண்களுக்கும் தராங்க. இந்த ஸ்கீமை எப்படி அப்ளை பண்றதுன்னு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இப்ப சொல்றேன். சோ இந்த வீடியோவை கவனமா பாருங்க. முதல்ல இந்த எல்லா ஸ்கீமுமே நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் சொல்லக்கூடிய NSPன்ற ஒரு போர்ட்டல் தான் உங்களால பார்க்க முடியும். அதுல OTR சொல்லக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். இதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சில ஆவணங்கள் தேவை. அதை நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பரோட லிங்க் பண்ண ஆதார் கார்டும், உங்களுடைய மொபைல் நம்பரோட லிங்க் பண்ண பேங்க் புக்கும், உங்களுடைய 12th மார்க் ஷீட்டும், அது மட்டும் இல்லாம நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுடைய காலேஜோட போனஃபைட் சர்டிபிகேட், இது எல்லாமே போட்டோ காப்பியா தேவைப்படும். நான் இந்த NSP உடைய போர்ட்டல் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், யூஸ் பண்ணிக்கங்க. அதுல போயிட்டு உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு OTR ID அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி வரும். இது வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ல போற 2 முக்கியமான ஆப்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். நான் இப்ப சொல்ல போற 2 ஆப் ரொம்பவே முக்கியம். அதை பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. NSP OTR ஆப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பும், ஆதார் ஃபேஸ் ஆத்தரைசேஷன் சொல்லக்கூடிய இன்னொரு ஆப். இதுக்கப்புறம் அந்த NSP போர்ட்டல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு OTR ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடின்றது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு SMS வந்திருக்கும். அந்த SMSல வந்த ஐடியை யூஸ் பண்ணி இந்த OTR ஆப்ல நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த ஆதார் ஃபேஸ் ஆத்தரைசேஷன் கேட்கும். அதுக்கு தான் இந்த ஆப் யூஸ் ஆகும். அதன் மூலமா ஃபேஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணி நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே உங்களுடைய அப்ரூவல் வந்துடும். இதுக்கப்புறம் திரும்பவும் அந்த NSP போர்ட்டலுக்கு போயிட்டு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் மட்டும் இல்ல, இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்ல, நீங்க எது எதெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ எல்லா ஸ்காலர்ஷிப்புமே உங்க கண்ணு முன்னாடி வரும். அப்போ உங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்பை நீங்க ஈஸியாவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இது அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ். இதுல எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல DM பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சோ இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு வித் மனோஜுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.